உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அதாவது கர்த்தர்கிட்ட போய் நான் பிசாசின் மகன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை. அந்த ரோமர் 7 ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் பாவின்னு நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறேன்னு சொன்னால் அது அவங்களுக்கு 7வது அதிகாரம் இருந்தேன். யார் இந்த நியாயப்பிரமாணமும் வேண்டாம், விருத்த சேதனமும் வேண்டாம், இந்த ஆடு பலி செலுத்துறதும் வேண்டாம். ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியில் ஆடு இல்லாட்டி ஆடு மாதிரி என்னத்தையோ உங்களுக்காக பிற்கப்படுகிற அங்கே பிக்கலை ஏற்கனவே பிட்டு வச்சிருக்கு, அதை நினைவு கூறுகிறது மட்டும்தான். அதனால் எங்கேயோ தப்பு டாக்டரின்ஸ் தப்புனால வந்துடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே தப்பாயிரும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நியாயப்பிரமாணமும் விருத்த சேதனமும் இல்லை. அது ஒரு பெரிய கேள்வி. கர்த்தர் தான் விருத்த சேதனத்தை கொண்டு வந்தார், கர்த்தர் தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தவொடனே 2 இல்லைடான்றாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தவொடனே ஆடு பலி செலுத்துறதே இல்லைடா போடா அப்படின்றாரு. என்ன கொடுமையாக இருக்குது. ஆடு பலி செலுத்த சொன்னது அவர் தான். பலி செலுத்தாததுனால தான் காயின் ஆடு பலி செலுத்தாமல் கோழி என்ன எந்தது என்ன கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் கொடுத்துட்டு அவன் மாட்டிக்கிட்டான். அப்போ அங்கே பலி செலுத்த சொன்னவர் அவர் தான். இப்போ கேட்டால் நான் பலியில் முடிச்சுட்டேன்டா, இனிமேல் பலியெல்லாம் இல்லைன்னு. எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், நான் அந்த சரீரத்தோடு வந்திருக்கேன், நான் சிலுவையில் போய் பலியாகிறேன் அப்படின்னு சொல்லி பலியை முடிச்சிட்டாரு. அதனால் எல்லாம் முடிஞ்சு வச்சு இன்னுமே பலி செலுத்துறதை நிறுத்திவிட்டார், விருத்த சேதனத்தை நிறுத்திவிட்டார், நியாயப்பிரமாணத்தை நிறுத்திவிட்டார், இன்னும் எத்தனையோ காரியங்களை நிறுத்திவிட்டார். பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் போட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் இல்லை. என்னையா கர்த்தர் நீர் மாறிட்டீரா? அது பழைய ஏற்பாட்டு கர்த்தர் வேறு, இது புதிய ஏற்பாட்டு கர்த்தர் வேறு. என்ன கிடையாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் இயேசுவுக்குள் நிறைவேறிற்று. அந்த ஆடு, இந்த இயேசு தான் அந்த ஆடு. இதே உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டாரு. அப்புறம் என்னத்துக்கு இன்னொரு ஆடு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற? ஆடை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தி, நான் வருமளவு இதை என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமாம், அவ்வளவுதான். சும்மாப்பா நானும் என்னப்பா நம்ம இதை செய்யலாம், ஆளுக்கு வாரத்துக்கு ஒருக்கா அட்லீஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆடு அடிக்கலாமா முன்னாடி? நான் இங்கே அப்படின்னாக்க இந்த ஊரில் இருக்க மாட்டேங்கிட்டா காட்டுக்கு போயிடுவேன் நான். அவர் இங்கே வைக்கலை அதை. இப்போ நான் இப்போ இந்த இஸ்ரவேலர்லாம் இப்போ ஆடு செலுத்துறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அப்போனா வந்த இயேசுவை ஆட்டுக்குட்டியை வேண்டான்னுட்டு இவங்க வேறு ஆட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரட்சிப்பே கிடையாது. அதனால இன்றைக்கி அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை தப்பிச்சிருவாங்க, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தடவை தப்பிச்சிருவாங்க. அடுத்த தடவை வந்தது அந்த ஆட்கள் எல்லாரோடைய எல்லா வெறியும் சேர்ந்து இந்த இஸ்ரவேலர் மேலே அன்றைக்கி வரும். அது சகரியா 14வது அதிகாரம்.
மத்தேயு சுவிசேஷத்தில் கூட அந்த 15வது வசனத்திலிருந்து 22வது வசனம் நினைக்கிறேன், அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாழாக்குகிற அருவருப்பை குறித்து சொல்லியிருக்கிறானேன்னு இயேசு சொன்னது. அதனால் நாட்கள் எவ்வளவு சமீபமாக இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல எல்லாரும் இருதயத்தை நல்லா வச்சுக்கிறவங்களா. 7வது அதிகாரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், 8வது அதிகாரத்துக்கு தான் இடம் கொடுப்பேன். நான் நிர்பந்தமான மனுஷன் இல்லை, ஆவியானவருடைய அபிஷேகத்தில் பலத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன். எங்கே அந்த வசனத்தை வாசிச்சிடவா? கலாத்தியர் 5:16. பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், வச்சுருக்கீங்களா பைபிளில் கையில்? பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ போராடிக்கிட்டு இருக்குது, மோதிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் வந்து ஏய் கொஞ்சம் பேர் என்னை கவனின்றார். பிசாசு இவ்வளவு இன்பங்களெல்லாம் விட்டுட்டு நீ போய் வாழ்க்கையை அனுபவிக்காமல் போகிறதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னான். என் கூட சேர்ந்து பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு எங்கள் லேபில் இருந்த ஒருத்தன் சொல்கிறேன், வாழ்க்கையே ஒரே வாழ்க்கைன்னா கல்லரோட முடிச்சு, இப்போ நீ வாழ்க்கையை அனுபவிக்காமே சாக போறியா அப்படின்னு கேட்டான் என்னைய. ஆஹா, பிசாசு நல்லா கேள்வி கேட்குது. அதான் கல்லறையோட முடியலையே. கல்லறையோட முடிஞ்சால் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலாம், கடவுள் இல்லைன்னா எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் அவர் ஒருத்தர் இருந்துக்கிட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாமையும் இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு, ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு, ஏய் இது ரைட்டு இது தப்பு, இது ரைட்டு மனசாட்சி. அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இது ரைட்டு செய், தப்பு செய்யாத, உள்ள மனசாட்சிக்குள்ளே விட்டாமல் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஒன்றும் முடியாது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் என் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். கடவுள் இல்லைன்னு அவனா சொன்னால் மதிகட்டவன் அவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டுட்டான். மீதி இந்த இந்திய தேசத்துக்கு உலகத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் நம்மகிட்ட தான் சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி இருந்தாவே நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய கைகளை கர்த்தர் பார்க்கட்டும். நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுப்போமாக. கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், வீட்டார் கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு ஒளியாக என்னை வைத்தீர், பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறீர். நாங்களே பரலோகத்துக்கு போகிற வழியை இந்த உலகத்துக்கு காட்டுகிறவர்கள் என்று சாட்சியாக வைத்திருக்கிறீர். நாங்கள் எல்லாரும் ஒரு விதத்தில் மக்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறோம். இப்போது ஒவ்வொரு ரோடு ஜங்ஷன்லேயும் இது இந்த ஊருக்கு போகிறது, அது அந்த ஊருக்கு போகிறதுன்னு பலகை எழுதி வைத்திருக்கிறது போல, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திசையிலே போனால் பரலோகம், இந்த திசையிலே போனால் நரகம் என்று உலகத்தாருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் பரலோகம், மற்ற உலக வழிகளெல்லாம் நரகம் என்று நாங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற உடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாக கடவுது, பிரகாசிக்க கடவுது. ஜனங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை காணட்டும், நான் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும். நடத்த கர்த்தாவே. இந்த பூமி அது நிறைவு கர்த்தருடையதாக இருக்கிறது. பிசாசுக்கு இங்கே இடமில்லை. ஏதோ அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டும்தான் இது நாள் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். ஆனால் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு முழுவதுமாய் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த உலகத்தில் அதுலேயும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. அந்தி கிறிஸ்துவே வந்து பிசாசுடைய முழு பலத்தோடு கூட இந்த பூமியில் கிரியை செய்ய வந்தாலும் கூட
அந்த காலகட்டங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை அந்த பிசாசு கொல்லலாம், அந்த அந்தி கிறிஸ்து அவர்களை கொல்லலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களை எந்த பிசாசும் தடுக்க முடியாது. பாவங்கள் கட்டவிழ்க்கப்படலாம், ஆனால் பாவம் செய்ய மாட்டேன் என்கிறவர்களை இந்த பிசாசு ஒன்று செய்ய முடியாது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் பூமி எங்கும் பிரகாசிக்கட்டும், இந்த தேசத்தில் பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய தூதர் சேனை இறங்கட்டும், பிசாசுடைய சேனைகள் அழிக்கப்படட்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. அறிவிக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திப்பீராக. பண வசதி உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்டாகட்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பீராக. அதாவது மனுஷர்கள் இருந்தாலும் அறிவிக்கிறது நீர்தானே கர்த்தாவே. உள்ளே இருந்து கிரியை செய்கிறவர் நீர்தானே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவருடைய நடவடிக்கைகள் இருக்க கடவது. எங்களுக்குள்ளே ஜனங்கள் இயேசுவை காணட்டும். எங்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, சாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்காக ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரே வாழ்க்கை. நாங்கள் அதை கர்த்தருக்காக வாழ விரும்புகிறோம். நாங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கட்டும். எங்களுக்கு கர்த்தருடைய ஞானம் உண்டாயிருக்கட்டும். எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜனங்கள் இயேசுவை காண்பார்களாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் நிற்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே நிற்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மையை பாராட்டினார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ சொல்லுங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருக்கென்று ஒரு சேனை உண்டாயிருக்கிறது. அந்த சேனையின் அங்கமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறீர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள். உங்கள் மூலமாய் கர்த்தருடைய வெளிச்சம் தேசத்திலே பரவும். இந்த பட்டணத்தை ஆட்கொள்ள, இந்த பட்டணத்திலே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தருடைய சத்தியம் தொனிக்கும். ஜனங்களுடைய காதுகள் திறக்கும், ஜனங்களுடைய கண்கள் திறக்கும். நீரே தேவன் என்று, இயேசுவே ரட்சகர் என்று ஜனங்கள் காண்பார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் உடைய கரங்களில் இருக்கிறோம். இந்த பிசாசு 1000 சொல்லுவான், ஆனால் நாங்கள் நீர் சொல்லுகிறதை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, உம்முடைய வார்த்தைகளை தியானித்து, உம்முடைய வார்த்தைகளை பேசி, உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட்டுகிறோம். எங்களுக்கு என்று ஒரு லக்கு வைத்திருக்கிறீர். அந்த லக்கை நோக்கி தொடர்கிறோம். நீர் செய்யும்படி வைத்த காரியங்களை செய்கிறோம். எப்படி சாட்சியாக இருக்க வேண்டுமோ இருக்கிறோம். இந்த உலகத்தார் பேசுகிற ஆசை வார்த்தைகள் எதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம். நீர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் துதிக்கப்படுகிறவர். நாங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தம். பாவி பாவி என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட, என் ஊழியக்காரர்கள் கூட பாவிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதுல சமயத்தில் பெருமை வேற. இந்த அறிவீனம் ஒளிய கிடவது. கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களுக்குள் பிரகாசிக்கட்டும். நீர் அவர்களை பரிசுத்தமாக்கினீர் என்று அவர்களுக்கு தெரியட்டும். அவர்கள் பாவி என்று நினைக்க வரைக்கும் பாவம் தான் சொல்லுவார்கள், பாவத்தை தான் செய்வார்கள். ஆனால் தாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்ற அறிவு அவர்களுக்கு உண்டாக கிடவது. அப்படி உண்டாகும் போது அவர்கள் எல்லாரும் நல்ல ஊழியக்காரர்களாய் மாறிவிடுவார்களே. கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். நாங்கள் உம்முடைய கரங்களில் இருக்க கருவிகளாக இருக்கட்டும். நீர் எங்களை நடத்தும். இந்திய தேசம் எங்கும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்க கிடவது. இந்திய தேசம் எங்கும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்க கிடவது. ஆதாம் ஒருவேளை அதிகாரத்தை பிசாசை கொடுத்துருக்கலாம். ஆனால் சபையாக இருக்கிற எங்கள் மூலமாய் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இருள் நீங்குகிறது. உலகெங்கும் இருக்கக்கூடிய இருள் நீங்க கிடவது. ஆங்காங்கே இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கட்டும். அங்கே வெளிச்சம் வரட்டும். நீரே தேவன் என்று, இயேசுவே ரட்சகர் என்று அந்த உலகத்தார் அறியட்டும். ஆம் கர்த்தாவே. ஏதோ
சொத அப்படி வாழ்க்கையெல்லாம் இனி வாழப்போகிறது கிடையாது. வெட்டொன்று துண்டு ரெண்டாக சரியாக பேசி நாங்கள் சரியாக வாழ தீர்மானிக்கிறோம். இந்த எங்கள் மீது உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். இந்த உலகத்தாருக்கு உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இந்த ஜனங்களுடைய கண்கள் திறவுண்டு போவதாக. அது என்னமோ வசனம் எழுதியிருக்கிறீர், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ண இந்த உலகத்தாருடைய கண் காணலை, காது கேட்கலை. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம், இவர்களுடைய கண்கள் காண்பதாக, இவருடைய காதுகள் கேட்பதாக, அவர்கள் இருதயங்களை உணர்வார்களாக. நீரே தேவன் என்று, இயேசு ரட்சகர் என்று ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் காணட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. அப்புறம் நீர் எல்லாம் தெரிய பண்ண ஒரு பாடு, அப்புறம் நரம் போனால் போகட்டும். ஆனால் அவர்களுக்கு தெரியட்டும் நீரே தேவன் என்று. அவர்கள் அறியும்படி அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, காதுகள் கேட்பதாக, இருதயம் உணர்வதாக. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் காணட்டும். ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டபடியால் உமக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, அல்லேலூயா. புகழ்ந்து பாடு, அல்லேலூயா. சேர்ந்து பாடு, அல்லேலூயா. போற்றி பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, அல்லேலூயா. கழித்து பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வானங்களை விரித்தவர் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவர் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, அல்லேலூயா. புகழ்ந்து பாடு, அல்லேலூயா. சேர்ந்து பாடு, அல்லேலூயா. போற்றி பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, அல்லேலூயா. கழித்து பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, அல்லேலூயா. புகழ்ந்து பாடு, அல்லேலூயா. சேர்ந்து பாடு, அல்லேலூயா. போற்றி பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, அல்லேலூயா. கழித்து பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள்.
அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, போற்றி பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாடு அல்லேலூயா, கழிந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. உட்காரலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை உண்மையாக நல்லா விசுவாசிக்கிறவங்களா சத்தமாக ஒரு அல்லலியா சொல்லலாம். இப்படியெல்லாம் பெரிய அல்லலியா போடுறவங்கள நான் முன்ன காலங்களில் கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறேன். இப்போ நானே உங்களை கிளப்ப வேண்டியிருக்குது. ஓகே, சரி. இன்றையோட தானியல் போன வாரமே முடிக்கிறதாக நினச்சேன், நேரம் சரியாக பத்தலை. ஆனால் இன்றைக்கி தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அதில் இருக்க எல்லா சாராம்சங்களையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தானியேல் இந்த பூமியில் இருந்தபோது அவன் பாபிலோன் ராஜாவுடைய ஆட்சியின் கீழே இருந்தான். அது ஒரு ராஜ்யம். அந்த பாபிலோனுடைய ஆட்சிக்கு பிறகு மேதியா, பெர்ஷியா, அது ரெண்டு பட்டணம். மேதியான்னு ஒரு பட்டணம், பெர்ஷியான்னு ஒரு பட்டணம். பெர்ஷியா பாரசீகம் தெரியும். மேதியாங்கிறது அந்த ஈரானுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். மேடி அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கோங்க. தலைநகர் இங்கே இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கும். ஒரு காலத்தில் பெர்ஷியாவில் இருக்கிறவன் அந்த உலகம் முழுதையும் ஆண்டான். கொஞ்ச நாள் கழித்து மேதியாவில் இருக்கிறவன் உலகம் முழுசும் ஆள்றான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தரும் பிரைம் மினிஸ்டராக இருக்கல. நாளைக்கு தமிழ்நாட்டில் பிரைம் மினிஸ்டர் வந்து சென்னை தான் இந்தியாவுக்கே தலைநகரம்னு சொல்லிட்டான். இதெல்லாம் பாலிட்டிக்ஸ் யாரும் சொல்லிடாதீங்க, நான் வேலைங்கிறதுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இங்கேயும் தேசத்துக்கு தலைநகர் இருக்குது, அங்கேயும் அதான் ஸ்ரீநகர். அப்புறம் என்னது காஷ்மீர். குளிர்காலத்தில் ஸ்ரீநகர், வெயில் காலத்தில் காஷ்மீர். அவங்க ஒரே ஸ்டேட்டில் 2 தலைநகர் வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி மேதியா, பெர்ஷியாங்கிறது 2 தலைநகர் இருக்கக்கூடிய ஒரு தேசம். பாபிலோனுக்கு பிறகு அந்த மேதியா, பெர்ஷியா வந்துச்சு. அதுக்கு பிறகு கிரேக்க தேசம் வந்துச்சு. அது உலகத்தெல்லாம் ஆண்ட நாடுகள். பாபிலோன் உலகத்தை ஆண்டுச்சு, மேதியா, பெர்ஷியா உலகத்தை ஆண்டுச்சு. அப்புறம் கிரேக்க தேசம் அலெக்சாண்டர் வந்த ஒரு படம், அவன் உலகத்தை ஆண்டான். அப்புறம் அந்த அலெக்சாண்டர் காலத்துக்கு பிறகு 4 ராஜாக்கள் பிரிஞ்சு அந்த இதை ஆண்டாங்க. அப்புறம் அந்த கிரேக்க தேசத்தை ரோம சாம்ராஜ்யம் வந்து அழிச்சிருச்சு. ரோமர்களுடைய ஆட்சியில் தான் இயேசு வர்றார். அப்போ 4 ராஜ்யங்கள். அங்கே நேபுகாத் நேச்சார் கண்ட 4 ராஜ்யங்களும் சரி, தானியேல் 7வது அதிகாரத்தில் கண்ட 4 ராஜ்யங்களும் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் அதுக்கடுத்து வந்த கிரேக்க சாம்ராஜ்யம், அந்த தூதன் அந்த தானியேல்கிட்ட சொல்லிட்டு பாரு, நான் போன பிறகு கிரேக்க தேச அதிபதி வருவேன்னு சொல்லிட்டு பாரு. அதுக்கப்புறம் அந்த மேதியா, பெர்ஷியா ஆண்டதுக்கப்புறம் கிரேக்க தேசம்தான் வந்து உலகத்தெல்லாம் ஆண்டுச்சு. உலகத்தெல்லாம் ஆண்டுச்சு. அப்புறம் திடீர்னு ரோம சாம்ராஜ்யம் கிளம்பி அது உலகத்தெல்லாம் ஆண்டுக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்குறவ தான் தானியேல் இருந்த அந்த காலத்திலிருந்து 4 சாம்ராஜ்யங்கள், பாபிலோன், மேதியா, பெர்ஷியா, கிரேக்கு, ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தில் இயேசுநாதர் வந்துட்டார். அவர் தான் சொல்கிறாரு, பாழாக்குகிற அறிவு பொறுத்தே வருவேன் அப்படின்னு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்றாரு. அப்படின்னா அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் சொன்ன காரியம் நிறைவேறலை.
எப்படி? இயேசு பூமியில் இருக்கிறப்ப பாழாக்குகிற அருவருப்பு வருவான். அது ஏற்கனவே ஒரு தடவை நடந்துருச்சு. கிரேக்க தேசத்து காலத்தில், கிரேக்க தேசத்தில் அந்த தேசம் 4 பங்காக பிரிச்சுக்கிட்டதில் செல்யூக்கஸ் நிக்கேட்டர்னு ஒருத்தன் இருந்தான். அவன் இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான் என்று வரலாறு சொல்லுகிறது. பைபிளில் சொல்கிறதுங்கிறது வேறு, வரலாறு சொல்லுகிறது. அப்போ பாழாக்குகிற அருவருப்பை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் ஒருத்தன் வச்சுருக்கேன். அது நடந்துருச்சு, அது ஏற்கனவே நடந்தது. ஆனால் இயேசு அதுக்கப்புறம் ரோமருடைய ஆட்சியில் கீழே இருக்கிறப்ப சொல்கிறாரு, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறானே, அது அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது எல்லாம் ஓடிப்போங்கன்றார். அப்போ இனிமேல் அந்த பாழாக்குகிற அருவருப்பு இனிமேல் ஒரு தடவை வரப்போகிறது. அது தேவனுடைய ஆலயத்தில் போய் நான் தான் தேவன் நிற்க போகுது. அப்படி நிற்கிறப்ப எல்லாரும் ஓடிப்போங்களா அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஒரு கேள்வி, ஏன் இயேசு ஓடிப்போக சொல்லணுமா? காப்பாற்றக்கூடாதா? அவர் நினச்சிருந்தா ஏய் தள்ளி போடா அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்தி கிறிஸ்து ஓடி போயிருப்பான். ஆனால் அதை சொல்லுறதை விட்டுட்டு நீங்கள் ஓடிப்போங்கடான்னு அந்த யூத ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை ஓடிப்போங்கடான்னு சொல்கிறாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதுக்காக காரணம் இருக்கும்ல. இந்த உலகத்தை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பாவத்தில் இருந்தாங்களாம். பாவத்தில் இருந்தவங்களுக்கு நியாய தீர்ப்பு. அதில் 10 பேர் ரட்சிக்கப்படுறவங்க இருப்பான்ல, ஓடிப்பாங்களான்னா அந்த 10 பேர் மட்டும் ஓடுவேன், மீதியெல்லாம் வரட்டும் பார்த்துக்கலான்னு பாரு. அப்போ தேசத்தை அவன் அழிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. வரப்போகிற காலங்களில் எல்லாருக்கும் பெரிய கேள்வி. ரோமருடைய காலத்தில் கிபி 70 இஸ்ரவேல் தேசமே அழிஞ்சு வச்சு, மக்களே இல்லை, எல்லாரையும் உலகமங்கும் தூற்றி விட்டாங்க. இஸ்ரவேலர் அங்கே இல்லவே இல்லை, பேர் வேறு பாலஸ்தீனான்னு மாறிடுச்சு. அது எப்படி இஸ்ரவேல் தேசம் இல்லாமல், கர்த்தருடைய ஆலயம் இல்லாமல் எப்படி இந்த தீர்க்க தரிசனமெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு 2000 வருஷமாக மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இஸ்ரவேல் தேசம் உண்டாயிட்டுன்னு ரேடியோவில் அறிவிப்பு. என்னையா நடக்குது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தூத்தி விட்டவர் அவர் தான். அப்புறம் எல்லா நாடுகள்லேருந்து கொண்டு வந்து சேர்த்து இஸ்ரேல்னு பேர் வச்சு அங்கே குடியேற்றினவரும் அவர் தான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ பாவம் இன்னும் விடலை. நான் தான் சொன்னேன் பாவம் பெருகிக்கிட்டே இருக்குன்னு. அப்போ இப்போ வந்தது கூட கண் சொருகி போன குருடன்னு போட்டிருக்குமே, அது யார்? கண் சொருகி போன குருடன் அப்படின்னு பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கா? எங்கே இருக்குன்னு தெரியலையோ. சரி, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அது இருக்குதா? ரெண்டும் இல்லையா? யாராவது சொல்ல மாட்டீங்களா? சரி போதும், நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க. இஸ்ரவேலருடைய மனசாட்சி கடினப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே மனக்கடினத்தினால தான் இயேசுவை, மேசியாவாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இப்போ அவர்களுடைய மனக்கடினத்தினால தான் அங்கே இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கிறல. மாறாக இயேசுவை பற்றி பிரசங்கிக்கக்கூடாது என்று சட்டம் போட்டிருக்கிறார்கள். இயேசுவை பற்றி பிரசங்கிக்கக்கூடாதுன்னு இஸ்ரவேல்லையா சட்டம் வரும்? போட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அதை வர்றதெல்லாம் சரிதானே? இப்போக்கு காப்பாற்றி விடுவார். அது எப்படி பாஸ்டர் அவ்வளோ திட்டமாக சொல்கிறீங்க இப்போ காப்பாற்றி விடுவார்னு? இப்போ சண்டையெல்லாம் பெருகிக்கிட்டு இருக்குது. சண்டை லெபனான் பக்கம் போகுது, சிரியா பக்கம் போகுது, ஈரான் பக்கம் போகுது. இங்கே இருக்க கூட்டமெல்லாம் அந்த பண்ணல ஒருத்தனா குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஏமன் ஏதோ ஒரு நாடு, அங்கே இருக்க அந்த எல்லா நாடுகளும் இப்போ கூட்டம் சேருது. இப்போ ரஷ்யா வேற இஸ்ரேலுக்கு விரோதமாக கூட்டு சேர்றேன் அப்படிங்குது. துருக்கிங்கிற ஒரு நாடு நேட்டோவில் இருந்துச்சுன்னு சொன்னேன், அது விலகி போயிடுச்சு. நேட்டோவில் இருக்கிறவன் எல்லாம் கூடியிருக்கிறவெல்லாம் கிறிஸ்தவ பயலுங்க. அதில் ஒரு முஸ்லீம் நாடு அவர் அங்கமாக இருந்தா, அது எனக்கு புரியாத ஒன்றா இருந்துச்சு. இப்போ விளங்கிருச்சு எல்லாமே. என்ன வெளியே போயிட்டேன். உங்களோட சகவாசம் எனக்கு
வேண்டான்னு வெளியே போயிட்டேன். அப்போ இன்னொரு கூட்டம் வரும்ல, எனக்கு தெரியும் அது என்ன மாதிரி கூட்டம்னு. 10 நாடுகள் கூட்டணி கிளம்பும், அது எல்லாமே இஸ்ரவேலுக்கு விரோதமாக, இஸ்ரவேலை ஒழிக்கணும். இன்றைக்கி ஏன் இவ்வளோ நாளாக இஸ்ரவேலுக்கு அந்த அரபு மக்களுக்கு சமாதானம் உண்டாக்க முடியாமல் போச்சு? காரணம், எவ்வளவு சமாதான பேச்சு பேசினாலும் உண்மையான சமாதானம் வரவில்லை. காரணம், இஸ்ரவேலர் சொல்கிறாங்க, சரி அவங்க எங்களுக்கும் குடியிருக்க ஒரு நாடு வேணும், அவ்வளோதான் கேட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலன்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது, எல்லாரையும் கொண்டுட்டு நாங்கள் தான் போய் அந்த தேசத்தை பிடிக்கணும். சமாதான பேச்சுன்னா நோ, அவங்க எல்லாம் சாகணும், எங்களுக்கு அந்த நாடு வேணும். இவன்கிட்ட போய் என்ன சமாதானம் பேச முடியாமல் தான் இவ்வளவு நாளாக ஓடிட்டுருக்குது. எல்லாரையும் கொல்லணும், இஸ்ரவேல்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது. எங்கெங்கே கடந்து திடீர்னு வந்து கொண்டா கூடி நாங்கள் எங்கள் நாடுன்னு சொன்னால் கேட்போமா? 2000 வருஷம் நாங்கள் தான் இருந்திருக்கோம். 14 வருஷம் அனுபவிச்சாவே சொத்தெல்லாம் நிலமெல்லாம் எங்களுக்குன்னு எங்கள் நாட்டில் சட்டம் இருக்குது. இவங்க என்ன 2000 வருஷம் கழித்து திரும்பி வந்து எங்கள் நாடுங்கிறது முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தான் தீர்ப்பு சொல்வாரே ஒழிய உலக மக்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அதை அவர் மாற்றலை. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், நீ நடந்து தெரிகிற கால்படுகிற எல்லா இடமும் உன்னுடைய சந்ததிக்கு என்னாரு. அதனால தான் இஸ்ரவேல் தேசம் இவ்வளவுன்னு ஒரு அளவுக்குள்ளே வந்துச்சு. அது மட்டும் இப்படியே கொஞ்சம் ஈராக்கு பக்கம், கொஞ்சம் ஈரான் பக்கம், கொஞ்சம் அப்படியே எங்கிட்ட சிரியா பக்கம், சிரியா வரைக்கும் இவங்க ஆள் இருந்தாங்க. இவங்க யார்? இவங்க அப்பாவும் இவனும் போய் சிரியா பக்கம் போய் பதானாராமில் குடியிருந்துட்டு அப்பா அங்கே செத்து போயிட்டார், இவங்க இங்கே திரும்பி வந்த ஆள் தானே. அப்போ சிரியாவில் இங்கே ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஆனாலும் அது சீரியனாகிய அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி போட்டிருக்கோம். சரி, அப்படி கொஞ்சம் துருக்கி பக்கம் போய் நடந்திருந்தான்னா அந்த இடமும் கிடச்சிருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து இவன் நடந்து தெரிந்த ஏரியா, இந்த பெரிய சமுத்திரம் முதல், அதாவது என்னது எகிப்து நதி முதல் இஸ்ரவேல் தேசம் தென்பகுதி, அது இங்கே ஒரு இடத்துக்கு பேர்சபான்னு குறிச்சிருக்கு, பேர்சபாலேருந்து தான் வரைக்கும் அப்படின்னு குறிச்சிருக்கு. இந்த பக்கத்தில் யூப்ரட்டிஸ் நதி, அங்கேருந்து யூப்ரட்டிஸ் நதியிலேருந்து எகிப்து நதி வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் இஸ்ரவேலுக்குன்னு அவர் சொல்லிவிட்டார், பைபிளில் எழுதியிருக்கு. இன்றைக்கி இஸ்ரவேலர் போய் இந்த சமாதான பேச்சு வர்றப்ப எங்களுக்கு ஒரு லேண்டு வேணும்னு கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் எழுதியிருக்குங்கய்யா, இதுபடி எங்களுக்கு சொல்லிடுங்கய்யா அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஈஸி செய்வாங்க, அதான் நடக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஆட்டோட பாவம் பெருகுது. எவ்வளவு பெருகுதுன்னா, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சவங்க இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இயேசுவை இன்னொரு தடவை சிலுவையில் அறைவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க பாவம் பெருகிட்டு இருக்குது. அது மாதிரி பாவ காரியங்களில் வாழ்கிறாங்க. அதனால் கர்த்தர் வந்து இன்னொரு தடவை எதிரிகளை அனுப்புவார். அப்போ ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த பகுதியில் இருந்த 10 நாடுகளில் 10 கொம்பு, அதில் ஒருத்தன் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான்னு கதை எழுதியிருக்கிறார் கர்த்தர். அந்த 10 நாடுகளில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், அந்த கொம்பு அந்த ராஜாக்கள், அந்த நாடுகள் அந்த ராஜாக்கள், அதில் ஒருத்தன் வந்து 3 பேரை படா அப்படி தள்ளி விட்டுட்டு 7 பேரோட சேர்ந்து 8வது ஆளாக இருப்பான்னு போட்டிருக்குது. அவன் வந்து இஸ்ரவேல் தேசத்தை பிடிப்பான். எங்களுக்கு சமாதானமும் சவிக்கியமும் இருக்கிறது என்று இஸ்ரவேலர் நினைக்கிற காலத்தில் அவன் வருவான். அது என்ன சமாதானமும் சவிக்கியமும் இருக்கிற காலம்? அந்த இஸ்ரவேலர் வந்து அந்த அரபு மக்கள் அந்த 10 நாடுகள் கூட்டணியோட ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ண போகிறாங்க. அதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது வரட்டும் அப்படின்னு. அப்போ 10 நாடுகள் கூட்டணி வந்தால் தானே அந்த சமாதான உடன்படிக்கை காரியங்கள். அதுக்கப்புறம் தானே பாபிலோன் இன்னும் கொஞ்சம் கட்டலாம். ஏற்கனவே ஒருத்தன் கட்டி வச்சுட்டான், சதாம் ஹுசேன் ஒரு பாதியை கட்டி விட்டான். பாபிலோன் பாழா கிடக்கும், ஓரிகளும் ஆந்தைகளும் அங்கே குடியிருக்கும்ன மாதிரி இப்போ இல்லை. அங்கே ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய காலத்தில் கூட
அது லெட்டர் எழுதுகிறான், பாபிலோனில் இருக்கிற சபையானது உங்களை வாழ்த்துகிறது அப்படி எழுதுகிறான். அப்போ பேதுரு எழுதுகிறப்ப அந்த பாபிலோனில் அங்கே அதெல்லாம் ஓரிகளும் ஆந்தைகளும் குடியிருக்க இடமா இல்லை, அது மனுஷர் குடியிருந்தாங்க, சபையே அங்கே இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போய்விட்டது, வெறும் மண்மேடுகள் ஆகிவிட்டன. அதில் போய் யாரும் குடியிருக்க முடியாது, மழை இல்லை. அந்த 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 நதியிலேருந்து வர்ற தண்ணியை வச்சு தான் அவங்க பிழைச்சாங்க. இப்போதைக்கு யூப்ரட்டிஸ் நதி வற்றி போயிருச்சுன்னு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈகிப்தில் எப்படி நைல் நதி ஒரு ஜீவ நதியோ அதுபோல் பாபிலோன் இந்த தேச ஈராக் பகுதிகளுக்கு யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ரெண்டுமே ஜீவ நதிகளாய் இருந்தன. இப்போ காஞ்சு போய் கிடக்கு. இஸ்ரவேல் தேசத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும்னாங்க. கரை புரண்டு எங்கே ஓடுது? அங்கே தண்ணி தேங்கி கிடக்க இடத்துல இப்போ ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த இயேசுநாதர் காலத்திலே அப்படி தான் இருந்துச்சு. அங்கே ஐநோன் என்னும் இடத்துல தண்ணீர் அதிகமாக மிகுதியாக இருந்தபடியால் யோவான் ஸ்நானன் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தான். அங்கே தான் இயேசுவும் சீசர் ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் கொடுக்கவில்லை, ஆனால் சீஷர்கள் கொடுத்தார்கள். எழுதியிருக்கா? இயேசுநாதர் காலத்திலே அங்கே யோர்தான் வற்றி போச்சுங்க, கரை புரண்டு ஓடும். மரண யோர்தான்லாம் பேர் வாங்கினது கடைசி இயேசுநாதர் காலத்திலேயே வற்றி போச்சு. வையார் போய் பார்த்துருக்கீங்களா? இப்போ போகுதான், வெள்ளம் போகுதான். ஆனால் மற்ற நாளில் போங்க எல்லாம் காஞ்சி கிடக்கும். அங்கே எல்லோரும் துவைச்சிட்டு அங்கே கொடி கட்டி துணி காய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 4 மாடு வேறு உள்ளே தெரியும். அப்படி ஆகி போச்சுங்க யூப்ரட்டிஸ். எல்லாம் மாறுகிறது, மாறிக்கொண்டு இருக்கிறது. எகிப்தியருக்கு விளையணும்னாக்க நைல் நதியிலேருந்து வர்ற தண்ணி தான். அப்படி கர்த்தர் கொடுத்துருந்தாரு. இப்போ நைல் நதியும் கொஞ்சம் வற்றி போகும்னு பைபிளில் போட்டிருக்கு. அதுபோ வற்றி போகும். யூப்ரட்டிஸ் நதி வற்றி போயிடும்னு ஏற்கனவே இப்போ எழுதியிருக்கு. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கு அங்கிட்டு இருக்கிறவனெல்லாம் இயேசுநாதர் கூட யுத்தம் பண்ணணும்னு பெரிய படையே வரும், அப்போ நதி வற்றி போயிடும், தர வழியாக நடந்து வருவாங்கன்னு எழுதியிருக்குது. ஆஹா, நல்லா நடக்குதே. இப்போதைக்கு இந்த இஸ்ரவேலர் தப்பிக்கொள்வார்கள். அந்த ஹாமாஸ்ங்கிற நாடு பெலிஸ்தருடைய நாடு. பைபிளில் பெலிஸ்தர் அப்படின்னு வாசிக்கிறதெல்லாம் அந்த நாடு தான் ஹாமாஸ். இப்போக்கி பெலிஸ்தரில் வந்த ராட்சதன் பேர் என்ன? தாவீதும் கோலியாத்தும். கோலியாத்து கதை. அந்த காத்து ஊர்லேருந்து கோலியாத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை அப்போ அந்த காலத்திலேருந்து பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆகாது. அவங்க எல்லாம் இப்போ முஸ்லீமாக வேறு இருக்கிறாங்க. அரபு மக்கள்லாம் ஏறக்குறைய முஸ்லீமாக மாறிட்டாங்க. அப்போ இஸ்மவேலருக்கும் இஸ்ரவேலருக்கும் இருந்த சண்டைங்கிறது மாதிரி இப்போ எப்படி ஆயிடுச்சு? இஸ்லாமியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இருக்கிற சண்டையாக மாறிக்குச்சு. ஒரிஜினலாக இஸ்மவேலராகிய அரபு மக்களுக்கும் இஸ்ரவேலராகிய இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கும் சண்டை. இப்போ எப்படி மாறிடுச்சு? அரபு மக்கள் எல்லாரும் இஸ்லாமியராக போயிட்டதுனால இஸ்மவேலருக்கும் இல்லை இஸ்லாமியருக்கும் இஸ்ரவேலருக்கு இருக்கிற சண்டையாக மாறிப்போச்சு. இதிலெல்லாம் சிலர் குழம்பிடுவாங்க. குழம்பக்கூடாது. அது குழம்பாமல் இருக்கிறதுக்கு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல. அப்புறம் இஸ்மவேலர் அல்லாமல் காரணம் கொஞ்சம் பேர் இஸ்லாமுக்கு போயிட்டாங்க. அதில் ஈரான்லாம் ஒரு வகை. நம்ம ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்லாம் அவங்க எந்த இஸ்மவேல் சந்ததி? அவங்கெல்லாம் இஸ்மவேல் சந்ததி 12 அந்த பிரபுக்கள் இருக்கிற அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவர்களுக்கே அந்த இஸ்ரவேல் சரிப்படாதுன்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு இங்கே வேகம் இருக்குது. இது எல்லாம் அங்கே இருக்குதுங்க. இதெல்லாம் நடக்கும்னு சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். எல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நத்திங் டு பி சர்ப்ரைஸ்ட். நல்லா கவனிக்க. அந்த 4 நாடுகள், அந்த என்னது, பாபிலோன், மேதியா பெர்ஷியா, கிரேக்க தேசம், ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வருகிற ஒரு 10 நாடுகள் கூட்டணியிலேருந்து அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு அந்த தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் சொல்லுது.
அந்த 10 நாடுகள் கூட்டணியிலேருந்து அந்தி கிறிஸ்து வந்த பிறகு நடக்கிறது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6வது அதிகாரத்திலேருந்து போட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலேருந்து உபத்திரவம் இஸ்ரவேலில் இருக்குது. அதில் பாதி நாளைக்கு அப்படி பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் 9வது அதிகாரத்திலேருந்து மெதுவாக பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்புறம் 11வது அதிகாரத்தில் கர்த்தர் அனுப்பின 2 சாட்சிகளை பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் கொண்டு ஓடுன்னு போட்டிருக்கு. அப்புறம் 12வது அதிகாரத்தில் கீழேருந்து வர்ற பிசாசு 10ஆவதுன்னு மேலே இருக்கிற பிசாசும் கீழே தள்ளப்பட்டது பூமியிலேன்னு எழுதியிருக்கு. அப்போ எல்லா பிசாசும் ஒன்று கூடுனா, இயேசுநாதர் சிலுவையில் அறையிறப்ப எல்லா பிசாசும் அங்கே ஒன்று கூடிச்சான். அங்கே 6ஆம் மணி வேலை முதல் 9ஆம் மணி வேலை வரைக்கும் அந்தகாரம் உண்டானது மாதிரி அந்தகாரம் வந்துடும்ல. அப்போ எல்லா பிசாசும் ஒன்று கூடி இருக்கிறப்ப அந்த காலகட்டங்களில் ரட்சிக்கப்படுவேங்கிறவங்க யார் இருப்பாங்க. ஆனால் அந்த அந்தி கிறிஸ்து அவங்களெல்லாம் கொண்டுக்கிட்டு இருப்பேன். அதனால தான் 13வது அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுறான். 12வது அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா 14 அந்த ரட்சிக்கப்பட்டவங்களெல்லாம் அந்தி கிறிஸ்து கொண்டு விடுவான். அவங்கெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு வாசிக்கிறீங்க. அதெல்லாம் அமைதியாக உட்காந்து கவனித்து என்னென்னு வாசிங்க, புரிஞ்சு படிங்க. நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கலாம். நிறைய பேருக்கு அங்கே விளங்காது. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, தானியேல் தீர்க்கதரிசியில் 11வது அதிகாரத்தில் கடைசி பகுதியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 11. ஓகே, 11வது அதிகாரத்தில் மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே. அப்போ பாபிலோன் கதை முடிஞ்சு வச்சு, மேதியா பெர்ஷியா கதை இருக்குது. 9வது அதிகாரத்திலேயே, ஏன் 10வது அதிகாரமா, 10வது அதிகாரத்திலேயே எங்கே 13வது வசனத்திலிருந்து, பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனால் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் இங்கே பெர்ஷியா ராஜாக்களை தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உனக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படுத்தும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு 20வது வசனம். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்ஷியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு அப்போ கிரேக்கு தேசம் ஒன்று வரும்னு அப்போவே தானியேல்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார். அப்புறம் அந்த பைபிளில் தானியேல் 9வது அதிகாரத்தில் போட்டிருக்கிற, தானியேல் 9:8 போட்டிருக்கிற 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, அப்புறம் ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, அதெல்லாம் போட்டிருக்க 2 கொம்புங்கிறது மேதியா பெர்ஷியா. அந்த ஒத்த கொம்புங்கிறது அலெக்சாண்டர். அதில் 4 கொம்பு முளைச்சான். அந்த கொம்பு போன ஒரு பாடு 4 கொம்பு முளைச்சான். அது அலெக்சாண்டருடைய சேனாபதிகள் தேசத்தை பங்கு போட்டுக்கிட்டது. அந்த பங்கு போட்டுக்கிட்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன கொம்பு, 4 கொம்புலேருந்து ஒரு சின்ன கொம்பு எழும்பி அந்தி கிறிஸ்துவாக செயல்பட்டுச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதை அங்கே பார்க்குறீங்க. அப்போ நாடுகள் அதான் கிரேக்க தேசத்து ரூட்டு, அதில் ஒரு கொம்பு முளைச்சி இஸ்ரவேல் தேசத்தை அதிமீதி பண்ணுது. அப்புறம் அதுக்கு முந்தினதில் 4வது ராஜ்யம், 4வது ராஜா, அதாவது 4வது ராஜ்யம் ராஜான்னாக்க ரோம சாம்ராஜ்யம். அதில் ஒரு கொம்பு, 10 கொம்புக்கு நடுவில் இன்னொரு கொம்பு முளைச்சி, அதுதான் அந்தி கிறிஸ்து. அப்போ 4 கொம்பு வழியிலையும் ஒரு சின்ன கொம்பு வருது, 10 கொம்பு வழியிலையும் ஒரு சின்ன கொம்பு வருது. அப்போ 4 கொம்பு வாயில் இருக்க ராஜாவுடைய அந்த ஒரு மனுஷன் 10 கொம்புகள் இருக்க ராஜாக்கள் இருக்க காலத்தில் அவன் எழும்பி இஸ்ரவேலை
அதிமீதி பண்ணுவான், பாழாக்கும் அருவருப்பாக இருந்து செயல்படுவான் அப்படின்னு இருக்குது. அதனால தான் இந்த 10 நாடுகள் கூட்டணி 10 நாடுகள் கூட்டணின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ 10 நாடுகள் கூட்டணி வரப்போகுது. ஆனால் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தில் தானியேல் 11 சில வசனங்களை வாசிச்சிடலாம். தானியேல் 11 30வது வசனத்திலிருந்து, அவனுக்கு விரோதமாய் கித்தீமின் கப்பல்கள் வரும், அப்பொழுது அவன் மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாய் குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை, உடன்படிக்கைன்னா ஏதோ ஒரு சமாதானம் பண்ணிக்கிறது, ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை, அது எது, எருசலேம் தான், குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இதை பார்க்கும்போது இனிமேல் நடக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இது நடந்து முடிஞ்சிருச்சு. உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அந்த கிரேக்க தேசத்து அதிபதி அது தேவனுடைய ஆலயத்தில் அந்த ஜூபிட்டர் அந்த தெய்வத்தை வச்சு அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினப்போ தான் மக்காபியர் என்ற ஒரு கூட்டம் எழும்புகிறது. மக்காபியர் கூட்டம் எழும்பி எப்படி என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பைபிளில் போடலை, கத்தோலிக்க பைபிளில் மக்கபேயர் 1 அதில் தான் நிறையா விவரங்கள் சொல்லியிருக்கு. மக்கபேயர் 2 இருக்கிறத காட்டிலும் மக்கபேயர் 1 நிறைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட்டம் கிளம்பி அங்கே அந்த கிரேக்கர சேனையை அழித்து கொண்டு விட்டு இவங்களோட 10 பேர் கூடிக்கிட்டாங்க நிறையா. அப்புறம் இவங்களே தேசத்தை கொஞ்ச காலம் ஆண்டாங்க அப்படின்னு இருக்கு. அதான் மக்காபியர் காலம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பைபிளில் அது இல்லை. நான் கூட யோசிப்பேன், அந்த கத்தோலிக்க பைபிளில் மாதிரி இதுலேயும் அந்த தள்ளுபடி ஆகமத்தையும் பின்னாடி போட்டிருந்தா நல்லாயிருக்குமோ? தள்ளுபடி ஆகமுன்னு போட்டுட்டு அதில் இதெல்லாம் போட்டிருந்தா நம்ம எடுத்து வாசிக்கலாம்ல. இப்போ என்ன செய்யணும், நம்ம போய் இப்போ ஆர்சி ரோமன் கத்தோலிக் பைபிள் வாங்கணும். எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், படிச்சிருக்கேன். என்னென்ன எது எங்கே இருக்குன்னு தெரியணும்ல. அந்த மக்காபியர்கள் எழும்பி ஹாஷ்மோனியன் கிங்டம், அதுக்கு பேர் ஹாஷ்மோனியன் கிங்டம், அந்த காலங்களில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிரேக்க ராஜ்யத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிற சமயத்தில் ரோமர்கள் வந்துட்டாங்க. ஒரு டிரான்சிஷன் நடந்துருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அதிபதி ஒருத்தன் தான் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமை ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். அது நடந்து முடிஞ்ச கதை. இப்போ தானியேல் 11 அதுக்கடுத்து வாசிக்கலாம். 33வது வசனத்திலிருந்து, ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள், அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு அவர்களை ஒட்டிக்கொள்வார்கள். அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும், அப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு குறித்த காலம் வர இன்னும் என்ன குறித்தது, அந்தி கிறிஸ்து வர்றதுக்குன்னு குறித்தது. அதுன்னா இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து, ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி, இதான் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான், தேவாதி தேவனுக்கு விரோதமாய் ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீர்மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், இப்படி போட்டிருக்கிறதுனால தான் தன் பிதாக்களின் தேவனை மதியாமலுங்கிறப்ப இவனும் ஒரு யூதனாக இருப்பானோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன்னா தன்னுடைய ஆபிரகாம் ஈசாக்கு தேவனை மதிக்காமலும், ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும்,
எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி. இப்போ ஒருத்தனை கவுத்தனம்னாக்கா 4 பெண்களை கூட்டிக் கொண்டு விடுவாங்க. அந்த பெண்களோட வாழ்க்கையை நேரத்தை போய்கிட்டு இருக்கிறப்ப இவங்க காரியத்தை முடிச்சிருவாங்க. இதான வழக்கம், உலக வழக்கம். இந்த பிசாசு என்ன செய்தான்? ஸ்திரீகளின் சிநேகமா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எந்த தேவனா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி. அரண்களின்னா அங்கங்கே கூட்டம் போட்டு வச்சுட்டு ஒரு அந்த என்னது ஒரு மரங்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சோலையெல்லாம் பார்த்தா நடுவில் ஒரு ஒன்று இருக்கும், பிற மலை மேலே ஒன்று இருக்கும். இப்படியெல்லாம் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெண்ணினாலும் ரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்துகளினாலும் அந்த அந்தி கிறிஸ்துக்கு ஒரு சிலை செய்வாங்கள்ல, அதை தான் கும்பிடணும். ஏதோ ஒரு தெய்வம், எல்லாம் மிக்சர். இப்போவே இஸ்லாமை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பொய், இந்த குரான் தப்பு அப்படின்னு நிறைய பேர் பேசி தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க. கடைசிக்கு அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு இஸ்லாமும் ஒரு கணக்கு இல்லை, பைபிளும் ஒரு கணக்கு இல்லை, வேறு எந்த மதமும் எந்த கணக்கும் கிடையாது. அவன் காரியம் செய்யணும், அவ்வளோதான். அவன் எல்லாத்தையும் கூட்டு சேர்த்து ஒரு மதம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குல்ல, சர்வ மத ஐக்கியம், சர்வ மத லீடர்ஷிப்பு எல்லாம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மதத்தின் அடிப்படை கள்ளத்தீர்க்க தரிசி வருவேன், ராஜாக்களின் அடிப்படையில் அந்தி கிறிஸ்து வருவேன். அப்போ பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்க தரிசி. கரெக்டாக 3 வருதே. அங்கே பிதா, குமாரன், பரிசுத்தாவி மாதிரி. இங்கே பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்க தரிசி. ட்ரினிட்டி. அவன் எல்லாம் இங்கே கர்த்தரை பார்த்து காப்பி அடிக்கிறது. அவனும் புதுசாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், எது அந்த அந்தி கிறிஸ்து என்னவென்றால், அவன் அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கணம் உண்டாக்கி. அந்த தெய்வத்தெல்லாம் வணங்குற மதிக்கிறவனுக்கு இவன் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பானான். அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். காசு போட்டு கொடுத்துரு, நீ இந்த தேசத்தை நீ ஆண்டுக்கன்னு சொல்லிடுவானான். முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடு குதிரை வீரர்களோடு அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். இப்போ தான் இஸ்ரவேலை பிடிக்கிற காட்சி இந்த வசனத்தில் 40வது வசனத்தில் தான் இருக்குது. அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலை பிடிக்கிற காட்சி. அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். எது சிங்காரமான தேசம்? இஸ்ரவேல் தான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரர்கள் பிரதானமானவர்கள் அவன் கைக்கு. அதில் கொஞ்சம் பேர் தப்பிச்சுக்கிறாங்க. யார்? மோவாப், அம்மோன், ஏதோம். இவங்கெல்லாம் யார்? லோத்தின் சந்ததி தான் மோவாபு, அம்மோன். இந்த ஏதோம் ஏசா வகையறாதான் ஏதோம். இவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிறாங்களாம். கர்த்தர் அந்த ஒலிவ மலையை பிளந்து விட்டு இஸ்ரேல் ஜனங்களை ஓடி போன்றப்ப பள்ளத்தாக்கு வழியாக போய் மோவாபு தேசத்துக்கு ஓடி போன்னு சொல்லியிருக்கிறாரு. மோவாபு தேசத்துக்கு ஓடி போவாங்கன்னு இருக்கு. அப்படி ஓடி வர்றவங்களை நீ மறைச்சிக்க, காட்டி கொடுக்காத, அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. பள்ளத்தாக்கை உண்டாக்குவாராம், ஒலிவ மலை பிளக்குமா, பள்ளத்தாக்கு உண்டாகுமா, இவங்கெல்லாம் ஓடி போவாங்களாம். எங்கே ஓடுவாங்க? அப்போ ஓடுறதுக்கு இடம் இருக்கணும்ல. அங்கே தான் மோவாபும் அம்மோனும் ஏதோமும் தப்பி போகும். அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பிச்சுக்கும். அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொண்ணு வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துகளையும் ஆண்டு கொள்வான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு. அப்போ அந்தி கிறிஸ்துவோட கூட்டாளிகளில் 2 பேருங்க பேர் இருக்குது. லிபியா, எத்தியோப்பியா. அப்போ எகிப்து. அங்கனே 3 நாடு வந்துருச்சா? எகிப்து, லிபியா. லிபியாவோட எகிப்துக்கு இடது பக்கம் இருக்கிறது தான் லிபியா. அப்போ எகிப்து, லிபியா, எத்தியோப்பியா 3 நாடு இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். யார்? அந்தி கிறிஸ்துவுக்கே. அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கரத்தோட புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனை ஆகிய கூடாரங்களை
அங்கே தான் வந்து குடியிருக்கணும்னு நினைப்பானா. ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழுப்புவான். இந்த 12வது அதிகாரம் பிரிக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை வாசிச்சுக்கோங்க. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாவை ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தையும் முத்திரை போடு. இந்த முத்திரை போட்ட புஸ்தகத்தை தான் ஆட்டுக்குட்டியானோட கையிலிருந்து அதில் அந்த கர்த்தர்கிட்ட ஆட்டுக்குட்டியானவர் வாங்கி முத்திரையை உடைக்கிறார். இங்கே முத்திரை போட்ட புஸ்தகம், அங்கே முத்திரை உடைபடும். இந்த புஸ்தகத்தின் முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கு அங்கு ஓடி அறிவும் பெருகிப்போம். இப்போ அறிவு பெருகிக்கிட்டு இருக்கா இல்லையா? அப்போ இதுவே ஒரு அடையாளம் தான். அறிவு பெருத்து கொண்டு இருக்கிறது. இயேசுவானவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அந்த அந்த அத்திமர துளிர் விடும்போதே அவர் வாசல் அருகே வந்திருக்கிறாருன்னு எழுதியிருக்குது. அந்த சந்ததி ஒரே அந்த தலைமுறை, அந்த ஒரு தலைமுறையில் இஸ்ரவேல் தேசம் உருவானது முதல் அங்கே அதாவது இயேசு சபையை எடுத்துகிட்டு போக வரைக்கும் அந்த ஒரு சந்ததி ஒரு தலைமுறை காலத்தில் எல்லாம் நடந்துருங்கிறார். எந்த சந்ததி? இஸ்ரவேல் தேசம் உண்டான போது பிறந்த பிள்ளைகள். இன்றைக்கி அது ரொம்ப போனால் 120. ஆனால் 120 இல்லை காணாம். அதை 100 வச்சுக்கிட்டா இன்றைக்கி ஏற்கனவே இருக்கிறாங்க, 100 இருக்கிறாங்க. அப்போ 1948 100 போட்டால் 2048. அப்போ உச்சக்கட்டம் 2048. ஆனால் அதுக்குலாம் நம்ம ஆளுக்கு விடமாட்டாங்க போல இருக்குது. தீவிரமாக எல்லா காரியங்களும் எல்லா நாடுகள்லேயும் வரலாறு மாறிக்கொண்டு இருக்கிறது. அங்கே எதை இந்த சும்மா இருக்க மாட்டாமல் இந்த ரஷ்யாக்காரரு உக்ரைன் மேலே என்னத்தையா பண்ணி விட்டார். சும்மா இருக்க வேண்டிய நிறைய பேர் செத்து போயிட்டாங்கங்க. ஆட்களை கொன்றது யார்? பிசாசு தானே. அவன் நம்முடைய தேசத்துக்காகன்னு போய் கடைசிக்கு செத்து போயிடுறான். ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கி தின்னுட்டு அப்புறம் ஏதோ 5 லட்சம் கொடுத்தேன் 7 லட்சம் கொடுத்தோம்னா அதை வச்சு அந்த குடும்பம் பழச்சிக்க வேண்டியதுதான். ஆனால் அங்கே ஆள்றவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துடுறாங்க. அப்படி பெரிய யுத்தங்கள். இந்த ரஷ்யாக்காரால் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார். சரி, சும்மா இருக்க மாட்டாமல் ஹமாஸ்காரனு ஆரம்பிச்சு விட்டான். இப்போ எல்லாம் நல்லா நடக்குது. இது உலக யுத்தமுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, 3ஆம் உலக யுத்தம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ இல்லைப்பா, கொஞ்ச நாள் பொறுன்றேன் நான். இன்னும் இப்போ தான் ஆரம்பித்து போகும், எல்லாம் வேகமாக போகும். அப்புறம் திடீர்னு ஒரு நேரம் காற்றை பிடிங்கி விட்ட மாதிரி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க இருக்கிற ஆயுதம்லாம் தீர்ந்து போனால் என்ன செய்கிறது? தீர்ந்து போனால் அப்புறம் சுடுறதுக்கு துப்பாக்கி இருக்குன்னு குண்டு இருக்காது. அப்புறம் என்னென்னு சண்டை போடுறது? இருக்கிறதெல்லாம் காலியாக வரைக்கும் கொண்டு போடுவாங்க. அப்போ ஒரு நேரம் நிற்கிது. ஏன்னா என்ன 10 நாடுகள் கூட்டணிக்கான காரியங்கள் ஒன்றும் வரலை. இப்போ அது வரணும்ல. பாபிலோன் கட்டலான்னு சொல்லி ஒரு தீர்மானமாவது வரணும்ல. கட்டுறது வேறு, அது பல வருஷங்கள் ஆகலாம். ஆனால் பாபிலோனை கட்டணும்னு ஒரு தீர்மானம் வரணும்ல, அதுவும் வரலை. இங்கே எருசலேமில் ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடின்றாங்க. அந்த இடம் ரெடியாக இல்லை. அது இடத்துல வேற ஒரு மசூதி நின்றுட்டு இருக்கு. இவன் அதில் தான் கட்டணுங்கிறான். ஆனால் மசூதி நிற்குது. எல்லாம் இடுக்கு முடக்க அப்படி இடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நேரம் வரும், எப்போ வருமோ எனக்கு தெரியாது. ஆனால் வரும், இந்த இடம் காலி ஆயிரும், சுத்தமாயிரும், அதை கட்டுவாங்க. பாபிலோனை கட்டுவாங்க. 10 நாடுகள் கூட்டணி இருக்கும், அதில் ஒருத்தன் கிளம்புவேன். இது மாதிரி இந்த பின்னணி வேணும். இந்த பின்னணி இருந்தால் அவர் நேற்று ஒரு ஆள் டிவியில் 2024 இயேசு வந்துடுவாருங்க. ஆப்பிரிக்காக்காரர். அவர் நல்ல ஊழியக்காரர், பெரிய ஆள், பெரிய சபை வச்சுருக்கிறாரு, நல்ல தெளிவாக பிரசங்கிக்கிற ஆள். நேற்று அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு 2024 இயேசு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு.
ஜோசப் பிரின்ஸ்ன்னு சிங்கப்பூரில் இருக்க ஒரு பெரிய ஊழியக்காரர், இயேசு வெகு சீக்கிரம் வருவார்ன்றார். அவர் எப்போதுமே கிறிஸ்துவுக்குள்ள நல்லா சுகமாக ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் அப்படின்னு சொல்கிற ஆள் இவர் இப்போ இப்படி கிளம்பிட்டார், சீக்கிரம் வரப்போகிறாருன்னு. தேதி வருஷம் சொல்லலை, நானும் வருஷம் சொல்லலை, சில வருஷங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் இப்போ 2024 சொல்லிட்டான். 2024 வரணும்னா அப்போ இப்போவே 10 நாடுகள் கூட்டணி வரணும். 10 நாளில் வந்துடுமா? 1 மாதத்தில் வந்துடுமா? எல்லாம் பிஸ்னஸ் வேர்ல்டு. ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டு 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பேன். அப்போ அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் இப்போது இட் ஹேஸ் டு ரன் இட்ஸ் டேஸ். இல்லாட்டினா எல்லாமே அழிஞ்சிரும், எல்லா அக்ரிமெண்ட்டும் போயிடும். பிஸ்னஸ் பீப்புள் விட மாட்டாங்க அது. அப்போ இதெல்லாம் கொஞ்ச நாள் 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போடுங்கன்னுவாங்க. அப்புறம் தான் அந்த கூட்டணி வரும். கூட்டணி வந்தாக்க தீர்மானம் எடுக்கலாம்பாங்க. அப்போ நமக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான ஒரு அடையாளம், இஸ்ரவேலுக்கு எதிரான விரோதமான அடையாளம் பாபிலோனே. அதை கட்டணுமா? ஏற்கனவே ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான், குறையும் கட்டணுமா? இவன் ஆலயத்தை கட்டுவேங்கிறான். பைபிளில் போட்டிருக்க ஆலயம் இருக்கும்னா, ஆலயம் இருந்தால் தானே அந்தி கிறிஸ்து வந்து அங்கே நிற்க. ஆலயம் இல்லாமல் அந்தி கிறிஸ்து வந்து நான் தான் கர்த்தர் அங்கே உட்காந்துருவானா? அப்போ ஆலயமும் வரணும். இதெல்லாம் 10 நாளில் நடக்கும்னா ரைட், இந்த வருஷமே வந்துடும், இல்லை அடுத்த வருஷம் கூட வந்துடும். அதெல்லாம் அப்படி ஒன்றும் அவ்வளோ வேகமாக வராது. இட் டேக்ஸ் இட்ஸ் டைம். அதனால தான் நான் 5 வருஷம் கணக்கு போட்டிருக்கேன். ஆனால் 5 நிற்கும்லாம் நினைக்காதீங்க. அதை விட கீழே இறங்கி வந்தாலும் சும்மா இருக்க மாட்டான். ஒரு கல்யாணத்தில் போய் என்னை பேச சொன்னாங்க. நான் அந்த புதுமண தம்பதிகளை ஆசீர்வதிச்சுட்டு கடைசியில் ஒரு 5 வருஷத்தில் இயேசுநாதர் வந்துடுவார் போல் இருக்குது, அங்கே உங்கள் வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை 15 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இப்படியா சொல்லுவான் போய் ஒரு ஆள்? எஸ், இட் வில் ஹேப்பன். அவர் சமீபமாய் வந்திருக்கிறார். என்ன வருஷம்தான் சொல்ல முடியல, ஆனால் நாட்டு நடப்பை பார்க்கும்போது எல்லாம் ஒன்று கூடி வருது. இந்த காரியம் கைகூடிம்பாங்கல்ல, எல்லாம் கைகூடி உலகமெல்லாம், உலகத்தில் இருக்க எல்லாரும் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வருகிறது. நீங்கள் ரெடியா? உங்களுடைய காலங்களை நீங்கள் கர்த்தருக்காக வாழ ரெடியா? தீர்மானிப்பீங்களா? எழுந்திங்க ஜெபம் பண்ணலாம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கோ. அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் ரகசியங்கள் இந்த காலங்களிலே எங்களுக்கு அதிகமாய் நீர் வெளிப்படுத்துகிறீர். நாங்கள் உம்முடைய வருகைக்கு சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். இந்த காலங்களை நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காய் வாழ தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் அப்படி வாழட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. எங்கள் மூலமாய் தேசம் நீரே தேவன் என்று, இயேசுவே ரட்சகர் என்று. ஆம், இந்த ஜனங்களுடைய கண்கள் திறவுண்டு போகட்டும். ஆசீர்வதியோ உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. புதிய வருஷ ஆராதனை இன்று இரவு 11 மணிக்கு. சொல்லுங்க, புது வருஷ ஆராதனை இன்று இரவு 11 மணிக்கு. 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.